السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد فذكر إنما أنت مذكر. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. نحن على ذلك والشاكرين والحمد لله رب العالمين. நபி முஸ்லீமாகவும் முஃமினாகவும் மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே ஒருவராக ஆக்கி வைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் ஷேக் அம்மாவுடைய காலடியிலே அமர வைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாழும் காலத்தில் அவர்களுக்கு வைக்கப்பட்ட பட்டப்பெயர் என்னவென்று பார்த்தால் பஹ்ருல் உலூம், அதாவது இல்முகளுக்கு கடல், இல்மின் கடல் என்று சொல்லப்படும். அவர்கள் இறக்கின்ற நேரத்திலே 4 நசியத்திலே செய்துவிட்டு இறந்ததாக சரித்திரத்தில் எழுதுகிறார்கள். அவர்கள் அப்படி இருந்த நேரத்திலே அவர்கள் எப்படியாப்பட்ட சஹாபி அவர்கள் சொல்லும்போது சொல்லி காட்டுகிறார்கள். முதல் நசிஹத் அஅ்புதுல்லாஹ் கஅன்னக தராஹு ஃபைல்லம் தகுன் தராஹு ஃபைன்னஹு யராக். அல்லாஹ்வை நீ பார்ப்பதை போல் வழங்கு, அப்படி வழங்க முடியாவிட்டால் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வுடன் வழங்கு என்று அவங்க சொல்லி காட்டினார்கள். இரண்டாவதாக சொல்லும் பொழுது வஅதுது நஃப்ஸக மினல் மௌத், அதாவது நீ சதா ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு நேரத்திலும் நான் எப்போ இறந்து போவேன்னு தெரியலையே, இந்த நொடி இறந்து போயிடுவானா, இந்த நொடி இறந்து போயிடுவானா என்ற உணர்வுடன் நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி காட்டினார்கள். மூன்றாவதாக சொல்லும் பொழுது இத்தகு தாவத்துல் மக்லூம் ஃபைன்னஹா முஸ்தஜாபத்துன். இத்தகு நீ பயந்துகொள் தாவத்துல் மக்லூம், அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பதுவாவிட்டு பயந்துகொள், அவனுடைய சொல்லும் வார்த்தையை கொண்டு பயந்து கொள். ஃபைன்னஹா முஸ்தஜாபத்துன், நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி காட்டினார்கள். நான்காவதாக சொல்லும் பொழுது இனிஸ்ததாதான் தஜிய ஜமாஅத்துல் இஷா வல் ஃபஜ்ரி வலவ் ஹபுவன் ஃபஃஅல், அதாவது உன்னால் உட முடியல, உன்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபஜ்ர் இஷா இந்த 2 தொழுகைக்கும் நீ தவழ்ந்தாவது சென்று விடு என்று சொல்லி காட்டினார். நண்பர்களே, பார்த்தா 4 நசிஹத் செய்திருக்கிறார்கள். இதில் எல்லாத்துக்கும் வரும் என்ன கேள்வி வரும், எதுக்கு ஏன் சொன்னாங்க, எதுக்காக வேண்டி இந்த நசிஹத்துக்கெல்லாம் செய்தாங்க என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மூணாவது சொல்லி காட்டினாங்க இத்தகு தாவத்துல் மக்லூம். ஏனென்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லும்போது அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிக்கிறாங்க, இய்யாக தாவத்துல் மக்லூம், உங்களை எச்சரிக்கிறேன் மக்லூம் அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பதுவா விட்டு. ஃபைன்னமா யஸ்அலுல்லாஹ் தஆலா ஹக்கஹு, நிச்சயமாக அவன் கேட்கக்கூடிய ஹக்கு அல்லாஹ் தஆலா இருக்கிறது. அவன் அந்த நொடியிலே என்ன கேட்கிறானோ அது நடந்துவிடும் என்றால் நாம் கேள்விப்பட்ட சம்பவம் தான். அந்த நேரத்தில் ஒரு முறை ஒரு வலியுள்ள கப்பலில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய கூட வந்தவங்கெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. அதனால் அவங்கள சதாச்சிட்டே கொண்டு இருக்கும் நேரத்தில் அவங்கள்ட்ட உட்காந்து தொலை என்று செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் அவனை விடைத்து கொண்டிருக்கும் நேரத்திலே அவங்க ஒருத்தர் இப்படிதான் என்னுடைய ஊரில் புள்ள புடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க முடிவு இழுத்துவாங்க. உடனே அவங்க கோவம் வந்துடும். உடனே அவங்க அல்லாஹ் கேட்பான், இவங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க என்று அவங்க சொல்லும் போது அந்த அவுலியா சொல்லி காட்டுவாங்க, எல்லாம் அவங்க இடத்தை வலியுள்ள ஆக்கிடுவாங்க. உடனே எல்லாத்தாலும் அரிசைக்கிறா வலியுள்ள ஆக்கிடுவான்பார்களே. அப்பொழுது நாயகம் சொல்லி காட்டுகிறார்கள், நிச்சயமா அவங்க அல்லாஹ் தஆலாவிடம் கேட்கக்கூடிய ஹக்கு இருக்கிறது. நிச்சயமா அல்லாஹ் தஆலா ஒருத்தனுடைய ஹக்கை கொடுத்தே தவிர விட மாட்டான். ஒருத்தவன் கேட்டுட்டானா அவனுடைய ஹக்கு அதுதானா அல்லாஹ் தஆலா கண்டிப்பா கொடுத்துருவான். நண்பர்களே, அப்போது நாம் ஏன் தாவத்துல் மக்லூம் ஏன் பயப்படணும் தெரிஞ்சு போச்சு. ஏன் அவனோட அல்லாஹ் தஆலா எப்படி இருக்கிறான், அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அடுத்த நொடியும் அவன் வாயிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வந்து விட்டால்
அதனால தான் சொல்லுவாங்க, ஒருத்தன் அடிச்சியாமா ஒருத்தன் கால் லேசா பட்டுனா கூட அவன்கிட்ட போய் மன்னிச்சுங்க தெரியாம செஞ்சுட்டு சொல்லிடுவான். ஏன் அவன் டக்குன்னு கோவம் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அது கண்டிப்பா பழிச்சிடுவான் நண்பர்களே. அதுக்கடுத்து மீதி மூணு சொல்லி காட்டினாங்க. வாஜுது நஃப்ஸக மினல் மௌத், உன்னுடைய ஒவ்வொரு நொடியும் மௌத்தை நினச்சிக்கிட்டே இரு. ஏன் மௌத்தை நினச்சா என்ன சாதிக்க போகிறோம் இந்த கேள்வி வரும். அதே போல நானாக சொல்லும்போது ஃபஜ்ர் தொழுகைக்கும் இஷா தொழுகைக்கும் ஏன் இந்த தொழுகையை கடைசி மரணமாகக்கூடிய நேரத்தில் தொழுகையை முக்கியம் கொடுத்தாங்க, தவறாவது போதும்னு ஏன் சொல்லி காட்டினாங்க என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே. அடுத்து இன்னொரு சொல்லும்போது கண்ணக்க தராகு, அல்லாஹ் நீ பார்ப்பதை போல் வழங்கு, இல்லம் தக்கும் தராகும், நீ அல்லா தராவை பார்ப்பதை போல் வழங்க முடியாவிட்டால் இன்னும் உயரா அல்லாஹ் தாலா உன்னை பார்ப்பேன் உணவுடன் வழங்க என்று சொல்லி காட்டினாங்க. சிந்தித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே. இது ஒரு பக்கம் இருக்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அலா ஸிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், நிச்சயமாக கல்புடைய நிம்மதி. ஏன் இந்த மனிதனுக்கு ரொம்ப பெரிய துன்பமா இருக்குது, இந்த நிம்மதி இல்லை. எத்தனையோ பணக்காரங்க பார்த்துருக்கலாம், அவங்க நிம்மதியாக இருக்க நினைச்சிருக்கலாம். எத்தனையோ பணக்காரருடைய மௌத்து இந்த நிலையில ஆயிருக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்களாம் என்ன நினைக்கிறோம், அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, அவங்க கோடி கோடியா பணம் இருக்குது, அவங்க என்ன நினைச்சா எதெல்லாம் செய்வாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அவங்க எந்த கஷ்டத்துல இருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க கஷ்டமான நேரங்கள் இருக்குது சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனையோ பேருக்கு நிம்மதி இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அலா ஸிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், நிச்சயமாக ஸிக்ரிலே தான் முத்துமையின்னா இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே போல எத்தனையோ ஆயத்தை பார்க்கலாம், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ஃபதுகுரூனி அதுகுருக்கும், நீங்க நினைவு கூறுங்கள் நான் உங்களை நினைவு கூறுவேன். ஏன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இன்னும் சில ஆயத்தை பார்த்தா எந்த அளவுக்கு நம்ம திக்ர் செய்யணும் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, கியாமும் குஊதும் அலா ஜுனூபிக்கும், நீங்க நின்ற நிலையிலும் சரி அமர்ந்த நிலையிலும் சரி சதா ஒவ்வொரு நாளும் எந்த நேரத்தில் இருந்தாலும் திக்ர் செய்யுங்க. திக்ருக்கே அல்லாஹ் தஆலா அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறான்னு நினைத்து பார்க்க வேண்டும் மனங்களே. அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை சொல்லும்போது, வதுகுருல்லாஹ் லஅல்லக்கும் வதுகுருல்லாஹ் திக்ரன் கஸீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அல்லாஹ் தஆலா நீங்க ரொம்ப திக்ர் செய்யுங்க, அப்ப நீங்க வெற்றி பெற்றலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஏன் திக்ர்ல அப்படி என்ன இருக்குது, திக்ர்னா என்ன என்று சிந்தித்து பார்க்கும்போது தான் ஷேഖமாங்க சொல்லி தந்தாங்க. திக்ருன்னா என்னப்பா, திக்ருன்னா என்ன, அல்லாஹ்வை யாபகம் செய்வது. ஏன் நாயகம் இன்னொரு ஹதீஸ் சொல்லும்போது, மஸலுல்லதி யذ்குரு ரப்பஹு கமஸலுல்லதி அதாவது திக்ருக்கு என்ன உதாரணம் காட்டினாங்கன்னா, ஒருத்தன் உயிரோடு இருக்கிறான், அவனுக்கும் செத்து போன பணத்துக்கும் ரசூலுல்லாஹ் திக்ர் காட்டினாங்க. திக்ர் செஞ்சு கொண்டு இருக்கிறவன் உயிருடன் இருப்பதை போல, திக்ர் செய்யாதவன் மரணித்ததை போல நாயகம் சொல்லி காட்டினாங்க. ஏன் அல்லாஹ் திக்ருக்கு அவர் முத்தையை காட்டினாங்கன்னா, அப்பதான் ஷேഖமாங்க சொல்லி காட்டினாங்க. திக்ருனா என்ன, அல்லாஹ் தஆலா நினைவு கூறுவது. அல்லாஹ் தஆலா நம்ம எப்போ நினைவு கூற ஆரம்பிச்சிடும், அல்லாஹ் தஆலா நம்ம கூட வந்துடுறான். ஆனால் தான் சொல்லுவாங்க, அனமா அப்தி இதா தக்கரனி, என்னுடைய அடியானை நினைவு கூறு கொண்டு இருக்கும்போது நான் அவனை இருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டாங்களே. இப்போ என்ன சொல்லி காட்டினாங்க அந்த இடத்துல, அப்துல்லாஹ் கண்ணக்க தராவுனா என்ன, அல்லாஹ் என்ன பார்க்கிறான், அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டு இருக்கிறான், அல்லாஹ் இந்த நொடியை பார்க்கிறான். ஏன் எத்தனை பேர் நினைச்சுக்கிறாங்க, உஸ்தாத் வேற பார்க்குறாங்க, இது என்ன பண்றது, உஸ்தாத் பார்க்கும்போது ஒரு மாதிரி நடக்கிறாங்க, உஸ்தாத் பார்க்காத நேரத்தில் இன்னொரு மாதிரி நடக்கிறாங்க. என்ன ஒரு சம்பவம் சொல்லி காட்டுவாங்க. ஒரு அறுத்து என்ன பண்ணாலும் எல்லா கையிலையும் கோழியை கொடுத்து எல்லாத்தையும் அறுத்துடுவாங்கம்மா அனுப்பிச்சுட்டாங்க. அவங்க அறுத்துட்டு போகும்போது எல்லாமே ஒருத்தர் போய் பாத்ரூம் போய் அறுக்கிறாரு, ஒருத்தர் வெளியே போய் ஓரமான இடத்துல போய் அறுக்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல போய் அறுக்கும்போது ஒரு மனிதர் மட்டும் இண்டி கொண்டு இருந்தாராம். அப்படி உஸ்தாத் கேட்டாங்களா, ஏன் மாதிரி போய் அறுக்க போடி எங்கேயாவது சொன்னது, அவங்க சொல்லி காட்டினாங்களா, எங்க அல்லாஹ் தஆலா மறைஞ்ச இடம் எது இருக்குது இல்லை அவங்க சொல்லி காட்டுவாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா சதா பார்த்து கொண்டு இருக்கிறான், அந்த உணர்வு இருக்க வேண்டும். அந்த உணர்வு எப்போ வந்துருச்சோ அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சிலையிலும் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் தஆலா பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அல்லாஹ் தஆலா சதா எல்லா தேவையும் பேசுகிற அந்த உணர்வு வர ஆரம்பிச்சிடும். ஏனென்றால் சொல்லி காட்டுவான், அல்லாஹ் தஆலா கொடுத்த எத்தனையோ நிஅமத் இருக்குது, அதற்கு ஷுக்ர் செய்யணும்னா என்ன பண்ணும், யா அல்லாஹ் நீ தான் அதை செய்ய வச்ச அல்லாஹ், சதா ஒவ்வொருடையும் நினைவு கூறணும். அதுக்கு ஒரு அடையாளம் தான் தொழுகை என்பர்களே. ஏனென்றால் ரசூலுல்லாஹ் போய் மேராஜில் போய் என்ன தொழுகை வாங்கிட்டு வந்தாங்க, எப்படி வாங்கிட்டு வந்தாங்க, இந்த உம்மத்துக்கு கஷ்டமா வாங்கிட்டு வந்தாங்களா, இந்த உம்மத்துக்கு இந்த கஷ்டப்பட்டு சாவங்கப்பா அப்படின்னு வாங்கிட்டு வந்தாங்களா, எப்படி எதுக்காக வாங்கிட்டு வந்தாங்க, ஒரு கிஃப்டா வாங்கிட்டு வந்தாங்க, ஒரு பரிசா வாங்கிட்டு வந்தாங்க. இந்த தொழுகையை எதுக்கு, இந்த தொழுகை அல்லாஹ் தான் நினைவுறு, அல்லாஹ் தஆலா ஏன் கூட தான் இருக்க அந்த உணர்வு வேண்டும். சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள், ஒரு எத்தனையோ நேரங்களை பார்க்கலாம், சஹாபாக்கள் எந்த அளவுக்கு எத்தனையோ 50 பாய்கிற நேரத்திலேயே என்ன நினைச்சிருப்பான்,
அல்லாஹ் தஆலா என் கூட இருக்கிறான். எத்தனையோ பேர் இங்க இருக்கிறது எப்படியோ ஒரு 3000 பேர், நாங்க இருக்கிறது எப்படியோ 3 லட்சம் பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி போகலையும் என்ன நினைச்சாங்க, இது அவங்க பிராக்டிக்கல் மாதிரி யாரெல்லாம் அந்த எதிரிகளே நீ தான் இருக்கல நாக்குமோ ஏகே அந்த கோடி பேரும் நீ ஒருத்தம் தான் இருக்கிறியா இல்ல, அந்த நிலை எப்ப வருதோ இப்ப என்ன ஆயிரும், தொழுகையும் ஒரு இன்பமாயிரும் நண்பர்களே. அதனால்தான் அபூ தர்தா சொல்லி காட்டினாங்க, தொழுகைக்கு நீ தவறாவது சென்று விடு என்று சொல்லி காட்டினாங்க. அந்த நிலை எப்படி வந்து விடுகிறதோ, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், அந்த அருவருக்கத்தக்க எல்லா செயல்களை விட்டு இந்த தொழுகையை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த தொழுகைக்கு என்ன அந்தஸ்து இருக்கிறது? இந்த தொழுகையில ஏதாவது நீ தொழுதுனா சத்துவ மாதிரி தொழுகிற மாதிரி தான். ஏன் நீ இந்த மாதிரி தொழுது அல்லாஹ் கொடுத்தனா அல்லாஹ் தூக்கி எறிஞ்சிருவான். எப்ப அந்த தொழுகை பரிபூர்ணமாகும், எப்போ அல்லாஹ் தஆலா சதா இந்த தொழுகையை நாம அல்லாஹ் தஆலா நினைவுக்குறோமா, யா அல்லாஹ் நான் சேவை தொழுகல, யா அல்லாஹ் நீ தான் என்ன தொழுக வைக்கிறியா அல்ல என்று அந்த நிலை எப்போ வருகிறதோ, அதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது அகிமிஸ் ஸலாத்த லிذிக்ரி, தொழுகையை நிலைநாட்டுங்கள். எதற்காக வேண்டி? என்னுடைய திக்ருக்காக வேண்டி, என்னுடைய ஞாபகத்திற்காக வேண்டி சதா ஞாபகம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டும். நாம் எப்படி சக்கா திக்கு செய்ய சொல்லுவாங்க, நாம் எப்படி கவுண்டிங் விஷயம் எடுத்து வச்சுக்கிறோம், தஸ்பீஹ் மணி எடுத்து வச்சுக்கிறோம், எதுக்கு? நாம் மறந்தாலும் அது ஞாபகப்படுத்தும், அதுக்காக எடுத்து வச்சுக்கிறோம். அதே மாதிரிதான் தொழுகை. நாம சதா ஒரு நாள்ல மறந்துடும் சொல்லிட்டு தொழுகை காலையில ஒரு நேரம், மதியானம் ஒரு நேரம், இந்த மாதிரி சில நேரங்கள் நைட்ல ஒரு நேரம், இந்த மாதிரி சில நேரங்களை தொழுகை எதுக்கு வச்சிருக்கான்? அந்த நேரம் தானே என்ன ஞாபகம் வருது, அல்லாஹ் சிந்தனை கூறணும். அந்த தொழுகையில உட்கார்ந்து என்ன பார்க்கணும், அல்லாஹ் நீ தான் தொழுகை வைக்கிற அப்படி பார்க்க ஆரம்பிச்சிடணும். எப்ப அப்படி பார்க்க ஆரம்பிச்சிடும் அல்லாஹ் தஆலா இந்த மக்களிலே விருந்தவனா நம்ம ஆக்கிடுவான். ஏனென்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சஹாபாக்கள் சொல்லி காட்டினார்கள், உங்களிலே சிறந்தவர் யார் என்று சொல்லவா என்று கேட்கும்போது சஹாபாக்கள் சொல்லுங்கள் பலா யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள், இது ஹியாருக்கும் இதா ருகு திக்ரல்லாஹ், உங்களில் சிறந்தவர் அவரை பார்த்தால் அல்லாஹ் தஆலா ஞாபகம் வர வேண்டும். சதா அல்லாஹ் தான் நினைவு கூர்ந்தே இருக்க வேண்டும். உன்னை பார்த்து அல்லாஹ் பைத்தியம் சொல்லணும். நீ ஒவ்வொரு நொடியிலும் ஒருத்தர் வந்தா நீ தான் காத்திருக்கிறியா அல்ல, அப்ப எப்படி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருமோ நஃபவோ வர்றோ நம்ம அல்லாஹ் பார்க்க ஆரம்பிச்சுட்டா அந்த வர்றோ நமக்கு நஃபா சொல்லி காட்டுவோம். நண்பர்களே என்ன பண்ணும், சதா ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் தஆலா பார்க்கணும். அதனால சக்கா இவ்வளவு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன் நம்ம பார்க்க ஆரம்பிச்சுட்டா அது பிராக்டிக்கலா ஆக்கிட்டா என்ன நன்மை? என்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும்போது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது யௌம லா யுஹ்ஸில்லாஹு நபிய வல்லதீன ஆமனூ மஅஹு நூரும் யஸா பைன ஐதீஹிம், அல்லாஹ் தஆலா கேவலப்படுத்த மாட்டான். யௌம லா யுஹ்ஸில்லாஹு நபிய வல்லதீன ஆமனூ மஅஹு, அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்களே, என்னவாக ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆயத்தில் சொல்லும்போது யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ பில்லாஹி ரசூலிஹி, அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்ட மக்களே திருப்பியும் ஈமான் கொள்ளுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டணும். காரணம் என்ன ஈமான் வேண்டும்? அந்த இடத்துல இத்தனை நாள் அவனே நினைச்சிட்டு இருப்போம், யாருதான் அவனே நினைச்சிட்டு இருப்போம், அத்தாதான் தண்ணி கொடுத்தாரு, அத்தாதான் எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, அவங்க காசு கொடுத்தாங்க, எங்க அம்மா சோறாக்கி சோறு கொடுத்தாங்க, எங்க அம்மா தண்ணி கொடுத்தாங்க நினைச்சிட்டு இருப்போம். அல்லாஹ் தான் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் தஆலா கொண்டு நீங்க ஈமான் கொள்ளுங்கள். என்னவாக? சதா உங்களுடைய தேவையை ஒவ்வொரு தேவையும் அல்லாஹ் தஆலா தான் பூர்த்தி செய்றான் என்று ஈமான் வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். நண்பர்களே என்ன பண்ணும், சதா ஒவ்வொரு நேரங்கள்லையும் ஒவ்வொரு நொடிகள்லையும் அதான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும்போது அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிக்கும், அவர்கள் நின்ற நிலையிலும் சரி அமர்ந்த நிலையிலும் சரி ருக்கூல இருக்கும்போது சரி அல்லாஹ் தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டினா அந்த நிலை எப்படி வரும் சொல்லி காட்டுறாங்க. அதாவது புனில் இஸ்லாம் அலா கம்சின், இந்த இஸ்லாம் இருக்கிறமா 5 கட்டிடங்களை கொண்டு கட்டியப்பட்டது. ஒன்று தொழுகை, ஒன்று கலிமா, இன்னொன்று தொழுகை, இதே போல் ஜகாத்து, ஹஜ்ஜு, இதே போல் இந்த நோன்பு, இந்த 5 கொண்டு தான் கலிமா நிற்க வைக்கப்படுகிறது. எப்பொழுது தொழுகை சென்று விட்டால் ஈமான் இருந்து கொண்டு இருக்கும். அதே நேரத்தில் இந்த நாள் போயிட்டாலும் கலிமா இருக்கிற வரைக்கும் ஈமான் இருந்துட்டு இருக்கும். எப்ப கலிமா போதோ அப்பதான் ஈமான் போகுன்னு சொல்லி காட்டுவாங்க. ஏன் இப்ப நமக்கு அல்லாஹ் தஆலா 7 சிஃபாத்தை கொடுத்துருக்கான். இப்ப இந்த சிபாத்துல கண்ணு பாக்குதுன்னா இப்ப கண் பார்வை போயிருச்சு, இப்ப அவனால பேச முடியும், அவனால கேட்க முடியும், அவனால சுவைக்க முடியும். அதே நேரத்துல எப்ப உனக்கு
உயிர் என்ற சிபாத்து போய்விடுகிறதோ அவனால ஒண்ணும் பண்ண முடியாது, பார்க்க முடியாது, பேச முடியாது, கேட்க முடியாது. அதே போலதான் எப்போ இந்த கலிமா சென்று விடுகிறதோ, இந்த தூண்களில் 5 தூண்களில் கலிமா என்ற தூண் விழுந்து விழுகிறதோ அந்த 4 தூண் போன மாதிரிதான் இப்ப ஈமான் நம்ம கபர் விட்டு போய் என்று சொல்லி காட்டுவார் நண்பர்களே. அதனால அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்கும் தலைமையா இந்த ஈமான் கொண்டு வந்திருக்கான். இந்த ஈமான் இந்த என்ன ஈமான் அல்லாஹ் தஆலா தான் தேவை புடிச்சான். இந்த ஈமான் எப்ப நம்ம கல்புல வரணும், எப்ப வந்து விடுகிறதோ அல்லாஹ் தஆலா நம்மள எல்லாத்தை விட உயர்ந்தவராக ஆக்கி விடுகிறான். அல்லாஹ் தஆலா இன்னும் வசனத்துல சொல்லும்போது அவர்கள் நடக்கும் காலாக அவர்கள் பார்க்கும் கண்ணாக ஆகிவிடுகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார் நண்பர்களே. ஆகவே ஒவ்வொரு நொடியிலும் அல்லாஹ் தஆலா சதா அல்லாஹ் தஆலா நினைவுக்குரிய சதா அவனை கொண்டு பார்த்து அவனை கொண்டு வாழ்ந்துக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.